ஆணையர் பதவியிலிருந்து அருண் கோயல் ராஜினாமா. தலைமை தேர்தல் ஆணையருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் விலகியதாக தகவல். ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் ஓய்வு பெற்ற நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. ஒற்றை ஆணையரின் கீழ் தேர்தல் நடைபெறுமா அல்லது புதிய சட்டப்படி ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என எழுந்துள்ள கேள்வி. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமாவுக்கு பின் சதி என திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் குற்றச்சாட்டு. ராஜினாமாவை உடனே ஏற்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி. திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல். தொகுதி வெற்றி நிலவரம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிகிறார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான நேர்காணலை தொடங்கிய அதிமுக. இன்று 20 தொகுதிகளுக்கும் நாளை 20 தொகுதிகளுக்கும் நேர்காணல். ஆளுநரை இன்று சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. போதைப்பொருள் புழக்கத்தை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக மனு அளிக்க உள்ளதாக தகவல். போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதை கண்டித்து மார்ச் 12 பாஜக ஆர்ப்பாட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாமலை தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வீட்டில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. பொது விநியோக திட்ட ஒப்பந்ததாரர் வீட்டில் நடந்த சோதனை நிறைவு. மேட்டுப்பாளையத்தில் விபத்தில் சிக்கி பேக்கரிக்குள் பாய்ந்த இருசக்கர வாகனம். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய உரிமையாளர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது. 7 நாள் காவலில் விசாரிக்க போதைப்பொருள் தடுப்பு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி. வேலூரில் நடந்த மயான கொள்ளையில் பாலாற்றில் கவிழ்ந்த 60 அடி உயர தேர். ஒருவருக்கு காயம், எதிர் திசையில் இருந்ததால் உயிர் தப்பிய காவலர்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 விசைப்படகுகளுடன் 22 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கையின் காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வான நீட்டிற்கு விண்ணப்பிக்க அவகாசம். வரும் 16ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனாவுடன் பாஜக கூட்டணி உறுதியானது. 3 கட்சிகளும் இணைந்து கூட்டாக அறிக்கை. டெல்லியில் 40 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை. மீட்புப் பணியில் களமிறங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழு. வேளாண் விளைபொருளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தக் கோரி போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விவசாயிகள். இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்போது திமுகவில் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் இந்த நேர்காணலானது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஏறக்குறைய 2984 பேர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்திருந்தார்கள். அவர்களிடம் தனித்தனியாக இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. இந்த ஒரே நாள்ல 40 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த நேர்காணல்ல
தூத்துக்குடி தொகுதிக்கு போட்டியிட விருப்பமனு அளித்திருந்த ஏற்கனவே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி தற்போது நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், அதே போல தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். சற்று முன்பு தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, தர்மபுரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு நேர்காணலானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நேர்காணல் மற்ற தொகுதிகளுக்கும் வரிசையாக நடைபெறுகிறது. இதில் நேர்காணலில் போட்டியிட விருப்பம் மனு அளித்தவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சி பணிகள் குறித்தும் ஏற்கனவே செயலாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்தெல்லாம் இந்த நேர்காணலின் போது கேட்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் விரைவில் தொகுதி பங்கீடு நிறைவு செய்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்த பின்பு வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவதற்கு இதன் மூலம் திமுக இந்த பணியை வேகப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் அதிமுகவிலும் தற்போது நேர்காணல் தொடங்கியிருக்கிறது மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2400க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு கொடுத்திருந்தார்கள். அதில் அதிகமானோர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பமனு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விருப்பமனு பெற்றவர்கள் அல்லது அதை மீண்டும் சமர்ப்பித்தவர்கள் தற்போது அதிமுக அலுவலகத்துக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. முதல் தொகுதியாக திருவள்ளூர் தொகுதி தனி தொகுதிக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளுக்கு இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணலானது தனித்தனியே தொகுதி வாரியாக நடைபெற்று வருகிறது. அவர்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, இதுவரையிலும் கட்சிக்காக அவர்கள் செய்ததென, கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்கள், என்னென்ன பொறுப்புகள் வகித்திருக்கிறார்கள், கட்சிக்காக அவர்கள் நடத்திய போராட்டம் என்ன, அதனால் அதன் தாக்கம் எவ்வாறாக அவர்களது தொகுதியில் இருக்கிறது, அவருக்கான செல்வாக்கு அந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிகிறார்கள். அது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை கட்சியில் 6 பேர் இந்த நேர்காணலில் பங்கேற்பாங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசைன், தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி ஆகிய மூத்த நிர்வாகிகள் 6 பேர் அடங்கிய குழு தான் விருப்பமனு தாக்கல் கொடுத்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் தங்களது விருப்பத்தை கட்சியினுடைய அவர்களுடைய செல்வாக்கை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த கருத்து கேட்பானது நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கிறது என்ற ஒரு சூழல் இருந்தாலும் இன்னும் கூட்டணி தொடர்பான உறுதியான தகவல் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியை உறுதி செய்யாத நிலையில் அதிமுக இந்த நேர்காணலை நடத்துகிறது என்பதும் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 2 நாளில் இந்த 2 கட்சிகளிடமும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதற்கு முன்பாகவே இன்றும் நாளையும் இந்த நேர்காணலை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆயத்த பணிகளை அதிமுக மேற்கொண்டு வருகிறது. காலை 10 தொகுதி, மாலை அதாவது மதியத்திற்கு மேல் ஒரு 10 தொகுதி என 20 தொகுதிகள் என்றும், அதே போல நாளை காலை 10 தொகுதி, நாளை மாலை 10 தொகுதி புதுச்சேரி உட்பட ஆக 40 தொகுதிகளும் இந்த 2 நாட்களில் நேர்காணலை நடத்த முடிக்கிறது அதிமுக. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில நாட்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளை காப்பாற்றாவிட்டால் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் அபகரித்துக் கொள்ளும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நாடு 18வது பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தி முடித்துவிட தேர்தல் ஆணையம் வேகம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரத்து 1985ஆம் ஆண்டு கேடர் IAS அதிகாரியான அருண் கோயலுக்கு வரும் 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். 2 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை கொண்ட தேர்தல் ஆணையத்தில்
கடந்த பிப்ரவரி மாதம் 3வது தேர்தல் ஆணையராக இருந்த அனுப் சந்திரபாண்டே ஓய்வு பெற்றார். இதனால் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர் அருண் கோயலுடன் சேர்த்து தேர்தல் ஆணையர்கள் எண்ணிக்கை 2ஆக குறைந்தது. தற்போது மற்றொரு தேர்தல் ஆணையரான அருண் கோயலும் ராஜினாமா செய்துள்ளதால் பொது தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராஜினாமாவை தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்பாமல் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கே அருண் கோயல் அனுப்பியதும் பல்வேறு கேள்விகளுக்கும் வித்திட்டுள்ளது. அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஏற்றுள்ளார். இதன் பின்னணியில் தலைமை தேர்தல் ஆணையர் உடனான கருத்து வேறுபாடே காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக மாநில வாரியாக அரசியல் கட்சிகளிடமும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய போது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் மாறுபட்ட கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்து மோதலே அவர் ராஜினாமா செய்ய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் அழுத்தம் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திடீர் ராஜினாமா ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளின் திட்டமிட்ட அழிப்பை தடுக்காவிட்டால் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தால் அபகரிக்கப்படும் என்றும், மேலும் வீழ்ச்சியடைந்த ஜனநாயக அமைப்புகளின் வரிசையில் கடைசியாக தேர்தல் ஆணையமும் சேர்ந்துவிடும் என கார்கே கூறியுள்ளார். தேர்தல் ஆணையரின் ராஜினாமா தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்கிவிடும் என கூறியுள்ள மூத்த பத்திரிகையாளர் ஷியாம், தேர்தலை திட்டமிட்டு தள்ளி வைக்கும் முயற்சியாக கூட இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றும். அதை நினைத்துத்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இந்த நாட்டின் சுதந்திரமான ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றாக ஏதாவது ஒரு வகையிலே அவை மாற்றி அமைக்கப்படுகின்றன. அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வகையில் பின்னடைவாகத்தான் இருக்கும். காரணம், இவர் ராஜினாமா செய்திருந்தாலும் தேர்தல் முடிவடையும் வரை நீங்கள் தான் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. அதற்கென்று ஒரு எல்லா விதமான ஒரு பணிகளுக்கும் ஒரு நோட்டீஸ் பீரியட் என்பது உண்டு. தேர்தல் ஆணையர் அருண் கோயலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பது பற்றி மத்திய அரசும் அருண் கோயலும் விளக்கமளிக்க வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்த ராஜினாமாவால் இப்போது அது ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக மாறிவிட்டது. என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அருண் கோயல் என்பவர் என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அலுவலகத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய மனதுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன இவர்கள் கேட்டார்கள். அந்த விஷயம் என்ன என்பது அருண் கோயல் விளக்கினால் நன்றாக இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில தினங்களே உள்ளதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் ராஜினாமா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தேர்தலை ஒற்றை தேர்தல் ஆணையர் நடத்தி முடிப்பாரா அல்லது தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு